மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அடிமை பெண் திரைப்படம் 1969 வந்து சென்னையில் மிட்லாண்டு, நூர்ஜஹான், ஸ்ரீகிருஷ்ணா, மேகலா திரையரங்கில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி மிகப்பெரிய சாதனை படைத்தது. அதற்கு பிறகு பலமுறை திரையிடப்பட்ட இத்திரைப்படம் 1987 சினிமாஸ்கோப்பில் கற்பகம் பிக்சர்ஸ் வெளியிட்டு இதே ஆல்பர்ட் திரையரங்கில் 1987 2 வாரம் அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழித்து இந்த நவீன டிஜிட்டலில் இதே திரையரங்கில் 30 ஆண்டு கழித்து ரசிகர்களை மகிழ் வைக்க மிகப்பெரிய வெற்றி படம். புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி இருந்துப்பாங்க. 1969 ரிலீஸ் ஆன படம் அப்போதைக்கு இப்போ பார்க்கும்போது டிஜிட்டலில் புது மாதிரி அது பார்க்குறது ரொம்ப லைக் பண்ணி பார்த்தா இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆன மாதிரி இந்த படம். எங்கள் மாதிரி எம்ஜிஆர் ரசிகர்களாக இது வந்து பெரிய ஒரு வரப்பு சாதனை. சில ரசிகர்கள்லாம் வந்துருக்காங்க, இளைஞர்கள்லாம் வந்துருக்காங்க. சுபாஷ் எடுத்துருக்காரு, ராஜ்மோகன் எடுத்துருக்காரு. படம் வந்து 800 கோடி 1000 கோடி ஓடின்னு சொல்லிடுறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த சீனை வந்து ராஜ்மோகி பார்க்கணும், சுபாஷ் பார்க்கணும். அன்றைய தலைவர் இஷ்டம். எல்லாரும் எவ்வளோ படம் இருந்தது. ஆனால் புது படத்தை பார்த்தா 4 பேர் 10 பேர் தான் இருக்காங்க. ஆனால் இந்த படத்தை பாருங்க கும்பல் இருக்கிறது. இது போல படம்லாம் யாராலும் பார்க்க முடியாது, போல படம்லாம் எடுக்க முடியாது போல. 100 வாட்டி மேலே பார்த்துக்கிறோம். செலிக்காது எவ்வளோ அடி பார்த்தாலும் செலிக்காது ஒரு படம். அம்மாவை வரும் பார்த்துனே இருக்கல. ஒன்றும் ஒரு 2 ஷோ போட்டுக்கிறாங்க. 4 ஷோ உட்காந்து பார்த்துக்கிறோம். நைட்டில் 10 மணிக்கு போட்டுக்கிறாங்க. 4 ஷோ போட்டுக்கிறோம். அவர் மேலே படம் நடிக்க முடியாது, யாரும் வர முடியாது. அம்மாவை மாதிரியா புரட்சி தலைவர் அம்மா நடிச்ச படம் வந்து இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லா ஓட கட்டி என்னைக்குமே தங்கத்தில ஒரு குறை இருந்தால் போல என்னைக்குமே தங்கம் தான். புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மா நடிச்ச படம் இன்னும் 100 வருஷத்துக்கு பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். 100 வருஷம் இந்த மாதிரி படம் எடுக்கவே முடியாது. ஆட்சியில கூட வர முடியாது. என்ன மாதிரி எம்ஜிஆர் படம் எல்லாம் 130 அடுத்த வருஷத்துக்கு வாய்ப்பு இல்லை. 1000 நிலவேவா, ஓர் 1000 நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் நீ பாட பாட. 1000 நிலவேவா, ஓர் 1000 நிலவேவா. பாரத் ரத்னா நடிச்ச படம் சபிலியில இருந்த லாஸ்ட் 130 நான் பார்த்திருக்கேன். தலைவர் படம் என்ன மாதிரி படம் தெரியுமா? அடிமை பெண்ணில மக்கள் வாழ்ந்து கொண்டு கட்டக்கூடாது. நடிகர் உன்னை பார்த்து சொல்லணும். ஒரு பாகுபலி 100 பாகுபலி வந்தாலும் அடிமை பெண் படத்துக்கு கடைசி பாட்டுக்கு டிஎம்எஸ்ஏ கிடையாது. டிஎம்எஸ்ஏ கிடையாது. கூட்டிட்டோட எஸ்பி அப்படின்னாங்க. அப்பதான் இருந்துட்டு 1000 நிலவா அந்த பாட்டுக்கு விட்டாங்க. அடிமை பெண் படத்துக்கு கடைசி பாட்டுக்கு உன்னை பார்த்து உலகம் சிரிக்கிறது. அப்ப அந்த பாட்டை பாடுறதுக்கு இந்த உலகத்துல எந்த கொம்ப நாள் வந்தாலும் அந்த வாய்ஸை எடுக்க முடியாது. அந்த படம் மாதிரி நீங்க உண்மையா எல்லா படமும் அருமையாக இருக்குது. ஃபைட்டு, பாட்டு, மியூசிக்கு, சவுண்டு, எஃபெக்ட்டு, ஸ்க்ரீன் ப்ளே, பிரிண்ட்டு எல்லாமே அருமையாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. இந்த மாதிரி படம் அமைகிறது வந்து காலத்தின் கட்டாயத்தில் பொன்னான ஒரு வாய்ப்பு. தன் உடலை விட்டு அது அழிவதில்லை காலடிகள் பட்டு. ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. 48 வருஷத்துக்கு முன்னாடி அடிமை பெண் என்ற இந்த மாபெரும் திரைப்படம் வந்து அன்னைக்கு வந்து எந்த நவீன டிஜிட்டலும் எந்த கிராஃபிக்ஸும் இல்லாமல் மிகப்பெரிய வெற்றியாக கொடுத்துருக்கு. அதே நேரம் இந்த நேரத்தில் வந்து இந்த படத்துடைய பிரதிபலிப்பாக இன்று தெலுங்கிலும் தமிழிலும் கர்நாடகத்திலும் எடுக்கப்பட்ட பாகுபலி திரைப்படம் அப்படியே எங்கள் அடிமை பெண் திரைப்படத்தை உறுத்தி வைத்திருக்கிறது என்பதை இந்த நேரம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடிமை பெண் திரைப்படத்தை பார்த்து பல காட்சிகள் பாகுபலி திரைப்படத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த திரைப்படம் வந்து நவீன டிஜிட்டல்கள் கிராஃபிக்ஸ் இல்லாத மிகப்பெரிய வெற்றியை தந்தது. இன்று பாகுபலி திரைப்படம் வந்து இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி கிராஃபிக்ஸில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த ஒரு
நவீன இதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் 48 ஆண்டுகளுக்கு முன் எடுத்த அடிமைப்பெண் திரைப்படம் தான் பாகுபலியின் மறுபதிப்பு என்பதை இந்த அடிமைப்பெண் வந்து லட்சத்தில் வந்து வெற்றி எடுத்துச்சு, பாகுபலி கோடியில் வெற்றி எடுத்துச்சு, அவ்வளோதான்.